வணக்கம் அன்பு நண்பர்களே. இது ஒரு முக்கியமான ஜோதிட பதிவு. தற்பொழுது சனிப்பெயர்ச்சி நடந்துள்ள காரணத்தினால் ரிஷபத்திற்கு அஸ்தம சனி முற்றிலும் விலகிவிட்டது. ஆக ரிஷபராசிக்காரர்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட உழைப்பை நம்பி உற்சாகத்துடன் பணிபுரிய வேண்டிய காலகட்டம். ஆனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அஷ்டம சனி கடந்து வந்த பாதையை நினச்சி பார்த்தீங்கன்னா படும் துன்பம், பயங்கரமான கஷ்டம். கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா எழுதி வைக்கவே முடியாது. பிரிண்ட் எடுத்துட்டிங்கன்னா 2000 பேஜ் வரும். அவ்வளோ கஷ்டத்தை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு வந்தாங்க. ரீசெண்டாக ரிஷபராசிக்கு அஷ்டம சனிங்க 2.5 வருஷம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கண்டக சனி, அதாவது ராசிக்கு 7ல் இருந்தால் கண்டக சனி, ராசிக்கு 8ல் இருந்தால் அது அஷ்டம சனி. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2014லேருந்தே ரிஷபராசிக்காரர்கள் பயங்கர துன்பம், தோல்வி, மன உளைச்சல், எல்லா பிரச்சனையிலும் இருந்தாங்க. ரீசன் என்னென்னா, அஷ்டம சனிக்கு முன்னாடி கண்டக சனி, டோட்டலாக 5-6 வருஷத்தில் குருவுமே அவங்களுக்கு ஃபேவரபுளாக கிடையாது. குரு 2014 குரு வந்து ராசிக்கு 3ல் கடகத்தில் இருந்துச்சு. 2015 சிம்மத்தில் 4 இருந்தது. அப்பயும் அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை. ஆல்ரெடி கண்டக சனி இருந்த காலகட்டத்தில் குருங்கிற முக்கியமான சுபக்கோளோட ஃபங்க்ஷன், ஹெல்ப் எதுவுமே வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 கண்ணியில் இருக்கப்போ ஓரளவு தப்பிச்சாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா 17 துலாமில், அப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து 6ல் இருந்துச்சு. குரு 6ல் இருந்ததுன்னா கடன், பகை, நோய், ருண, ரோக, சத்ருஸ்தானம் அப்படிம்போம். அது எல்லாமே அவங்களுக்கு வந்து சாதகமாக இல்லாமல் பாதகமாக தான் முடிஞ்சுது. ஸோ ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து கஷ்டம்னா சொல்லி முடியவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக, குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள், பல குடும்பங்கள் பிரியக்கூடிய சூழ்நிலையே இருந்தது. ரிஷபராசிக்காரர்களோட திருமண வாழ்க்கை பயங்கர சிக்கலாகவே இருந்தது. இப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய காலகட்டம். அதுமாதிரி அஷ்டம சனி நடக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து உங்களுக்கு ராசிக்கு 8ல் குரு வந்துச்சு. அப்போ அந்த உடலை போட்டு படுத்து எடுத்து ஏதாவது ஒரு நோயை கொடுத்து, அதாவது அடின்னு அடி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அடி வந்து ரிஷபராசிக்காரர்கள் வாங்கினாங்க. அதனால் கண்டக சனி, அஷ்டம சனிங்கிறது காலத்தை கடந்து அவங்க தாண்டி வந்தால் கூட அவங்க பட்ட கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த 2014 to 2020 ரிஷபராசிக்காரங்க குறிப்பாக ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்குங்க அத்தனை பேருமே குறைஞ்சபட்சம் ஒரு ஆப்ரேஷனில் 2 ஆப்ரேஷன் உடல்நிலையில் 100க்கு 90 பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதாவது 100க்கு ஒரு 90 பேர் ரிஷபராசிக்காரர்கள் 20 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க. இந்த 2014 to 2020 ஆப்ரேஷன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அட்லீஸ்ட் அதாவது ஒரு 10,000 20,000 செலவுன்னு ஒரு ஸ்கேன் எடுக்கிற மாதிரி, கை காலில் பிரச்சனை, உடல் ரீதியாக பிரச்சனைகள், மன ரீதியாக பிரச்சனைகள், ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்களும் நினைப்பீங்க, நீங்கள் சொல்கிறீங்க சார் ரிஷபராசிக்காரர் இப்படி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பக்காவாக காரில் போய்ட்டுறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா, அவர் பணப்பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம். அவரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவர் 1+1 அப்படிம்பார். 1+1 என்னென்னா 2014 2020 ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பார். அவரே ஒரு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பார். ஆக நீங்கள் வெளியிலேருந்து ரிஷபராசிக்காரங்க பார்க்கப்ப பந்தாவாக இருக்கிறாருன்னு நினைப்பீங்க. எல்லா ரிஷபராசிக்காரும் இந்த 6 வருஷத்துக்குள்ளே மைனர் 2 மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் மிக அற்புதமான காலம். இன்னொரு 7.5 வருஷத்துக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது, சமாளிச்சுருவாங்க. சமாளித்து மேலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ரிஷபராசிக்காரர்கள் உண்டு. குருவும் அவங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, ராகு கேதுவும் அவங்க சாதகமாக தான் இருக்குது, மாற்று கருத்து கிடையாது. ரிஷபராசிக்காரர்கள் இனி கவலைப்பட தேவையில்லை. நிறைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி பெரிய குத்தாட்டம் போட்டு குழப்பத்தை உண்டு பண்ணி 3rd person 4th person என்ட்ரி ஆகி ஒரு மனமகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை கொடுத்தது ரிஷபராசிக்காரங்களுக்கு. ரிஷப லக்னமும் இதில் பொருந்தும். ரிஷப லக்னமும் அப்படி தான். ஏதாவது ஒரு பிரச்சனைகள், தாய் தந்தை இறப்பு, அல்லது வந்து வீட்டுக்குள்ளே யாராவது பெரியவங்க இறப்பு, ப்ளஸ் வந்து திருமண வாழ்க்கையை வந்து ஒரு முடிச்சிக்கலாமே, திருமண வாழ்க்கையே வேண்டாமே, டைவர்ஸ் போகலாங்கிற லெவலுக்கெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இனி அந்த மாதிரியான பாதிப்பு வராது. ஓகே, ஏன்னா இனிமேல் அஷ்டம சனி உங்களுக்கு 30 வருஷம் கழிச்சா வரப்போகுது. ஆக்சுவலாக இவங்க அஷ்டம சனி வரும்போது குருவும் ஃபேவரபுள் இல்லை. நம்ம அஷ்டம சனி மட்டும் பேச கண்டக சனி சேர்ந்து பேசணும். ஓகே, இனி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தான். அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்களோட திறமை வந்து மற்றவர்களால் மறைக்கப்பட்டிருக்கும்.
பயங்கர டேலண்டாக இருப்பாங்க, பயங்கர பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு உண்டான ஆளுங்கள்லாம் இருந்திருப்பாங்க. அதான் பெரிய காமெடியாக இருந்திருக்கும். ஒரு திறமையான ஆளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பான். பணத்தை வச்சியும், பொருளாதார சூழ்நிலை, உடல்நிலை வச்சு ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. இனி அவங்க ரிஷபராசிக்காரர்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட கிராஃப் வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். கீழே டவுன் ஆகிறதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. டவுனே ஆகாது. இன்னொரு 7.5 வருஷத்துக்கு அவங்களுக்கு தசாபுத்தி அருமையாக இருந்ததுன்னா லீடிங்கில் போயிடுவாங்க. தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு மட்டும் பெரிய கஷ்டம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். பெரிய கஷ்டம்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, மேசராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு. அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு போல பரவாயில்லன்னு சொல்ல முடியும். மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தாக்கு பிடிச்சி அஷ்டம சனியில் பட்ட கஷ்டத்தை 9 இருக்கிற சனி அவங்கள கொஞ்சம் ஒரு தாக்கு பிடிச்சி கொண்டு போயிடுச்சு. ஒன்றும் பெரிய கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் கூட சமாளித்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அஷ்டம சனியில் என்ன பண்ணோன்னா சுயதொழிலில் விரட்டி அடிக்கும். ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு சுயதொழில் இருக்குன்னா ஏண்டா தொழில்கிட மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க, கோல்டெலாம் போய் பேங்கில் போய் உட்காந்துரும். காரணம் என்னென்னா அஷ்டம சனி ஒரு சோம்பேறி தினத்தை உண்டு பண்ணி நம்மளோட சுறுசுறுப்பை வந்து டோட்டலாக ஸ்பாயில் பண்ணி நமக்கு எல்லாமே வந்து காலந்தாழ்த்தி பண்ணக்கூடிய ஒரு மனநிலை உண்டு பண்ணிவிடும். எவ்வளோ பெரிய சுறுசுறுப்பானாலும் அஷ்டம சனி வந்துன்னா அதுதான் பண்ணும். உங்களோட வேகத்தை குறைச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண பிரச்சனைகள் வந்துடும். ஆனால் இனி வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு தெரியும் யார் நல்லவன், யார் கெட்டவன், எவன் கூட பழகணும், எவன் நம்மளை என்ன மாதிரி கால்குலேட் பண்ணாங்கிற எல்லா மெத்தேடும் ரிஷபராசிக்காரர்கள் கற்றுருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இனிமேல் பாடம் சொல்லக்கூடிய அளவில் யாரும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சந்திரன் உச்சம் பெற்றாளுங்க. ரிஷபராசிக்காரர்கள் சந்திரன் உச்சம் பெற்றாளுங்க. அவங்க தான் ஒரு 100 பேர்த்து பாடம் எடுப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒருத்தர் பாடம் எடுக்குன்னா அதை விட பிரில்லியண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அவங்க நார்மலாகவே அனுபவ அறிவு பெற்றவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஏன்னா சந்திரன் மனோகாரன் உச்சம் பெற்ற ஒரே இடம் ரிஷபராசி மட்டும்தான். அதனால் அவங்க நல்ல பிரில்லியண்ட், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இனி அவங்களுக்கு ஏற்றம்தான். ஓகே, மேஷ ராசிக்காரர்களுக்கு பரவாயில்லப்பா. இப்போ வரக்கூடிய மிதுன ராசிக்கு அஷ்டம சனிக்கு என்ன சொல்லணும்னா ஒரே பாயிண்ட்டு, புதுசாக எந்த வண்டி வாகனம் எதுவுமே வாங்காதீங்க ஒரு 2 வருஷத்துக்கு. ஃபஸ்ட் பாயிண்ட். இன்னொரு விஷயம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒரு 2 வருஷத்துக்கு கொஞ்சம். ஏன்னா 8ல் வேறு உங்களுக்கு குரு இருக்குது. அஷ்டம குரு அஷ்டம சனி என்ன பண்ணுவோன்னா கூட இருக்கிறவன் நம்மளை துரோகப்படுத்துவான். கூட இருக்கிற சொந்தக்காரன் நம்மளை மதிக்க மாட்டான். ஆக்சுவலாக அவங்களாம் மதிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. செகண்டரியாக இருந்தால் கூட நம்மளோட திறமை நமக்கு தெரிஞ்சால் கூட கால சூழ்நிலை அவன் பணத்தை வச்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவான். ஏன்னா நீங்கள் நல்லா சம்பாரித்து விட்ருப்பீங்க. இந்த அஷ்டம சனியில் என்ன பண்ணுவான்னா உங்களோட வேகத்தை முடக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, வீட்டிலே இருக்க வைக்கும். அது சேஃப்டின்னு சொல்ல வைக்கும். கடவுள் என்ன பண்ணுவார், வீட்டிலே இருமா, எங்கேயும் போகாத, ஏன் வெளியே அங்கேயும் சுற்றிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணிடும். அஷ்டம சனிக்கு சொல்லக்கூடிய வண்டி வாகனம் வீடு எதுவுமே வந்து இந்த 2 வருஷத்துக்கு கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் 50 லட்சம்னு சொல்லி பட்ஜெட் போடுங்க, அது 65 லட்சம் 15 லட்சம் ஆட்டோமேட்டிக்காக கடன் வாங்குற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனி ஸ்டார்டட். ஆனால் 7ல் குரு இருக்கிறதுனால இந்த ஒரு வருஷத்துக்கு கண்டக சனி வந்து கடகராசிக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் அடுத்த அக்டோபர் 2021 அப்புறம் கடகராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக 5 வருடம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கடகராசிக்கு கண்டக சனி வரும், அஷ்டம சனி வரும். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடகராசிக்காரர்கள் கடக லக்னம், ரிஷப லக்னம், மேச லக்னம், மிதுன லக்னம், மிதுன ராசி அனைவருமே கொஞ்ச காலத்திற்கு பொறுமையை கடைபிடிக்கணும். கண்டக சனியில் நமக்கு எவனோ துரோகம் பண்ணாலும் அது காட்டியே கொடுக்காது. அஷ்டம சனியில் தான் தெரியும். அதான் பெரிய பியூட்டி. கண்டக சனியில் நம்ம துரோகம் பண்ணுவானாங்கிறது உங்களுக்கு டவுட்டே வராது. கூட இருக்க முடியும் பண்ணுவானு. ஆனால் அஷ்டம சனியில் காட்டி கொடுத்துரும். அந்த 2.5 வருஷம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. தந்தைக்கு உடல்நிலையில் பாதிப்பு வர்றதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. இது எல்லாம் ஒரு பொது பலன் எடுத்துக்கிட்டால் கூட உங்களோட சுயஜாதகத்தில் கொஞ்சம் பலன்கள் மாறும். உங்களோட சுயஜாதகத்தில் பலன்கள் மாறும். ஆனால் இந்த பொது பலன் கண்டிப்பாக 100க்கு ஒரு 90%, 100க்கு ஒரு 90 பேருக்கு நடக்கும். ஏதோ ஒரு 10 பேர் மட்டும்தான் நான் சொன்ன இந்த விஷயத்திலும் தப்பிச்சு வெளியே வருவாங்க. ஏன்னா அவங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் குரு பார்வை லக்னத்திற்கோ அல்லது லக்னத்தில் குருவோ லக்னத்தில் சுக்கிரனோ இருந்து நடக்கின்ற தசாபுத்தி நன்றாக இருக்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் இருக்காது. பிரச்சனைகள் என்பது தசாபுத்தி சரியில்லாதவருக்கு இந்த மாதிரி சோதனைகள் வரும். அதை மீட்டெடுப்பது உங்களுடைய கையில் தான் உள்ளது. உங்களோட சுயஜாதகத்தில் மாறுபடும். ஆக மிதுன ராசி கடகராசிக்காரர்கள்
இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருந்தால் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத என்னோட இது. வண்டி வாகனத்தை மாற்றாதீங்க, இருக்கிற வண்டி வச்சே ஓட்டுங்க 2 வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். மேற்கொண்டு உங்களோட ஜாதக பலன் அறிய என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட தென்றல் ஆஸ்ட்ரோ அசோக்ஜி 6379140429 6379140429. நன்றி, வாழ்க வளமுடன்.